தீர்ந்து போன கட்சி மற்றும் சிலர் என்று பேசினார். அதிமுக தீர்ந்து போன கட்சி அல்ல, மக்களுடைய குறைகளை தீர்த்து வைத்த கட்சி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தமிழகத்தில் தான் கொரோனா தொற்றிலிருந்து உயிர் பிழைத்தவங்களோட சதவிகிதம் மிக அதிகம். கொரோனா தடுப்பூசி வந்ததும் தமிழக மக்களுக்கு முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும்னு நம்மில் ஒருவரான முதல்வர் அறிவித்தார். டாக்டர் படிக்க மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு சீட் கிடைச்சிருக்காதே. டாக்டர் படிக்க ரொம்ப செலவாகுமே, அப்ப ஃபீஸுக்கு என்ன பண்றது? கவலையே வேணாம், அது நம்ம அரசாங்கமே பாத்துக்கோ. விவசாயிங்க கஷ்டம் தீர ஆயிரக்கணக்கான குளங்குட்டைகளை தூர்வாரிருக்காங்க. ஒரே ஆட்சி காலத்துல 2 முறை விவசாய கடன் தள்ளுபடி பண்ணது நம்ம தமிழ்நாடுதே. அது மட்டுமா, ஒரு காலத்துல பவர் கட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு பம்பு செட்டு நிக்காம ஓடுது இல்ல. மாசானத்தோட பொண்ணு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே படிச்சுட்டு இருந்தா, இப்ப டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. 2011 2021 வரை எண்ணற்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். முதலமைச்சர் உணர வேண்டும். ஏதோ பதவி வந்துட்டது, தலைகால் புரியாம ஆடுறாங்க. அதிமுக அரசாங்கம் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி, பொன்விழா கண்ட கட்சி. 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த காரணத்தில்தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு காரணமாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். முதலமைச்சர் அவர்களே,